கும்பகோணத்தில் கண்ணை கவரும் வகையில் வண்ண விளக்குகள் மிளிர அணிவகுத்து வந்த விநாயகர் சிலைகள். பிரம்மாண்ட எருமை மாடை சங்கிலியால் கட்டி சிவபெருமான் உடுக்கை அடித்தபடி இழுத்து வருவது போன்று தத்ரூபமாக காட்சியளித்தது பொதுமக்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் 84 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்தது. பின்னர் விநாயகர் சதுர்த்தி நாளிலேயே 40 விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கும்பகோணம் மகாமகக்குளம் பகுதியில் இருந்து பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த மற்ற 44 விநாயகர் சிலைகளை மங்கள வாத்தியங்கள் முழங்க புறப்பட்டு நாகேஸ்வரன் கோவில் கீழ வீதி, வடக்கு வீதி, காந்தி பூங்கா, மடத்து தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக காவிரி ஆற்றின் பகவத் படித்துறைக்கு கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. ஒவ்வொரு விநாயகர் சிலை மீதும் கண்ணை கவரும் வகையில் வண்ண விளக்குகள் ஒளிரவிட்டபடி அணிவகுத்து வந்தன. மேலும் சங்கிலியால் கட்டி இழுத்து வருவது போன்ற பிரமாண்ட எருமை மாட்டையும் சிவன் உடுக்கியை அடிப்பது போன்று ஹைட்ராலிக் மூலம் அசைய வைத்து தத்ரூபமாக வலம் வந்ததை பொதுமக்கள் பார்த்து பிரமிப்படைந்தனர். ஊர்வலத்தின் போது கேஸ் மூலம் வண்ண காகிதங்களை பறக்க விட்டபடியும் சுவாமி வேடங்கள் அணிந்து நடனமாடியபடியும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் உற்சாகமாக வந்தனர். விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தையொட்டி தஞ்சை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு ராஜாராம் நேரடி மேற்பார்வையில், கூடுதல் போலீஸ் சூப்பிரண்டு குமார் தலைமையில், உதவி துணை போலீஸ் சூப்பிரண்டு அங்கிட் சிங் மற்றும் கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் சரக துணை போலீஸ் சூப்பிரண்டுகள் உள்பட 200-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.